மாதிரி இருக்குங்க. எடுத்துக்கோங்க. எம்டிக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபேன்ஸுங்க. பைக் மாடிஃபை பண்ணதுக்கு இப்போதான் திருப்தி. சாவி குறா இது மாட்டணும்ல. வந்துடும். என்னடா என்னடா வினோதமா இருக்கு. இதை வச்சுட்டு எப்படிடா ஓட்டின்னு இருக்க? ஸ்டண்ட் வண்டியா? வணக்கம் ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் ஒரு மாடிஃபிகேஷன் MT-15 தாங்க இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கேன். வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும், ஆக்சிலேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே கொடுக்குது. 4வது கியரில் போயிட்டுருக்கேங்க. பாருங்க, ஆக்சிலேட்டர் விட்டுறேன், ஸ்பீடு இறங்குதா பாருங்க. வண்டி அது பாட்டுன்னு போகுது. இப்படி விட்டா இப்போ வந்து பாருங்கள். வண்டி ஆனால் ஓட்டுறதுக்கு தரமாக இருக்குங்க. இது மட்டும் என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஐயோ, சிக்கமான வண்டியாக கொடுத்துட்ருக்கான்ப்பா என் கையில். வண்டியோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். தரமாக இருக்கா வண்டியில். இதுங்க வயசு ஓப்பன் பண்ணிடுறேன். வண்டி உண்மையிலே பார்க்குறதுக்கு தரமாக இருக்குங்க. இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து மழை வருதுங்க. ஏற்கனவே நான் ரிவ்யூவாக போட்டிருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அந்தளவு இருக்காது, ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் தரமாக இருக்கும். உண்மையிலே வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலேட்டர் ஏதோ ஃபால்ட்டு கொடுத்து வச்சுருக்கான். அருக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சிலேட்டரு. எப்படிடா இப்படிலாம் ஓட்டுறீங்க? ஆனால் இங்கே இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம ஃபீலாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் உட்காந்துருக்கான். டேய், கியர் போடும்போது நீ இப்படி பண்ணுறியாடா? நீ பழகிருச்சு. புதுசாக ஒரு ஆள் ஓட்ட சொன்னா என்னடா இது இப்படி பண்ணி அடுத்த கீர் 6வது கீர் ரிட்டன் போக மாட்டேங்குதுங்க. பாருங்க, ஸ்க்ளட்சு பிடிச்சா அது வாங்க போகுது. எவ்வளோக்குண்ணா? 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 84 கிலோமீட்டர் ஓடுது வண்டி. சும்மா நின்று பேசுது இப்போ மைலேஜில். ஆனாலும் இது துடிச்சிக்கினே இருக்குங்க. ஆரன் இங்கே வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு R15 போகுது. ஐயோ, ஆரன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் அழுத்திடுங்க. தூக்கம் வருதா? மலையில் தூக்கம் வருதா? என்னடா சொல்கிற? தூங்கி கீங்கி விழுந்துடாதடா. பின்னாடி ஏறுனே மட்காடு இல்லை. வண்டியோட பிக்கப் வந்து பார்ப்போம். அப்புறம் நம்மளே இப்படி இழுத்துடணும், முறுக்கணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும், முறுக்கணும், ரிலீஸ் பண்ணணும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகாது. ஹெட்லைட் எரிஞ்சினே இருக்குது. ஏய், தரமாக இருக்குது ப்ரோ.
இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் கோவளம் போயிட்டுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு vlog. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். எம்டிக்காக ஒரு லைக் போடலாம். இதே இழுக்கு அடிக்குதா? என்னடா சொல்கிற? எனக்கெல்லாம் அடிக்கலையாடா. சிக்னலில் நிற்கிறோம். இது என்னடா? நான் கோவளம் தானே? கோவளம் தானே போயிட்டு வரேன்னு சொன்னோம். நம்ம திருப்பிடுவா? வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நல்ல இடமா சார் அந்த வீடியோ எனக்கு எடுத்துக்கிறா. எங்கே இருக்கு? எப்படி போனோம்? ப்ளூ பீச் போயிடலாமா? இங்கே இருக்க தெரியுமா எப்படி போனேன்னு? போனது இல்லையா? சரி நான் கூப்பிட்டு போகிறேன். ப்ளூ பீச் போகிறேங்க. வண்டியில் அந்த ஆக்சிடென்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க, அதனால் ஓட்ட முடியல ஸ்பீடாக. ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. ஆனால் லைட்டாக அந்த இடத்துல ஹேண்டில் பாரில் ஒரு வைப்ரேஷன் தெரியுது. வேற எங்கேயும் வைப்ரேஷன் அவ்வளோ தெரில. அதான் மட்காட் போட்டிருக்குல்ல, நம்ம செயற்கையாக செஞ்ச மட்காட். அப்போ என்னை வச்சு நீ எவ்வளோ ஸ்பீடாக வட்ட டேய்? அப்போ நீ மட்காடாக இருந்த, இப்போ நான் மட்காடாக இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவா? இங்கேயே விட்டுலாமா? அந்த செடி வண்டியோட லுக்கை பாருங்க. அந்த செடி அந்த இறங்கிக்கோ. ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறியாடா? வண்டி ஓனர் அவர் தான். வண்டி மாதிரியே. ஐயோ வருஷத்து ஸ்டாண்டெலாம் இத்து போயிடுச்சுங்க வண்டியில். வண்டியோட லுக்கை காட்டுறேன் பாருங்க. அந்த 2 ஐ மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோடா ஆச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு? 6000 ரூபாவா? என்ன கிரேவா? வண்டி கலரா? ஏதோ வேற ஒரு பேர் சொல்லிவிடா. சியான் ஸ்ட்ரோமா? இந்த வீலு கலர் தாங்க இந்த டேங்க்லாம் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம் பிளாக்கு அண்டு. இது என்ன கலருன்னு தெரில. கிரே தானடா இது பேர்? கிரே, நம்ம வச்ச பேர் கிரே. இந்த ஐ ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கான். இதாங்க வண்டியோட லுக்கு. செம்மையாக இருக்கா? பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிட்ஸ் லக் அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா அது வேறு ஒரு அர்த்தம் வரும். என்னடா இது மலையில் ஓட்டிகிட்டு வர்றதுனால சேர் அடிச்சுக்கினே இருக்குங்க. அந்த பேகை பாருங்களா, பேகை கட்டுறா எவ்வளோ சேர் பாருங்க. சேராக ஆகி போச்சு. சும்மா இந்தமாதிரி எனக்கு எடுத்து கூடுறா போதும்டா. அவ்வளோங்காலாம் எடுக்கணும்னு இல்லை. பேக்கில் ஃப்ரண்ட்டு சைடு மட்காட் கழட்டிட்டிங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக சேர் அடிச்சிடும். நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரஸ்ட் விஷயம் நிறையாவே இருக்குங்க. சைலன்சர்லாம் அப்படியே ரொம்ப ரஸ்ட் ஆகிடுது. தெரியுதா? அந்த இடத்துலலாம் அப்படியே துருப்பிடிக்குது. டிஸ்கிலெல்லாம் துருப்பிடிக்குது பாருங்க.
ஆனால் வண்டி வாங்க பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க. மைலேஜும் இருக்குது, பவருக்கு பவர், பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கா வண்டி? சூப்பராக இருக்கு. எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கம்மா. எம்டிக்கு பார்த்தீங்களா இல்லையா ஃபேன்ஸு? அப்படியாடா? நீ ஃபோட்டோ எடுத்து சூப்பர். உங்கள் ஃபோனில் எடுவா இல்லை எங்கள் ஃபோனில் எடுவா? ஃபோன் வச்சுருக்காங்களா? எடுத்துக்கோங்க ப்ரோ. எம்டிக்கு பார்த்தீங்களா இல்லையா ஃபேன்ஸ் அதிகங்க. ஸ்டாண்ட் எடுத்துருங்க. எம்டியா? ஆமாம் ப்ரோ. வரும்போது ஸ்டாண்டு திரும்பி போயிடுச்சு. வரும்போது தான் கண்டு வந்துச்சு. இந்த வியூவில் எடுங்க, இது நல்லா இருக்கும். இங்கேருந்து எடுங்க. காட்டுறாத சரி வச்சு கொடு. அழகில் ஆகிடுமா? நான் தூரமாக போயிட்டேன். ஃபோட்டோ எடுத்தேன். இது ஹேண்டில் பாரை கொஞ்சம் இப்படி வளைங்க ப்ரோ. இந்த பக்கம் நீங்கள் எடுக்கலையா ப்ரோ? நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இந்த காலை மேலே வச்சுட்டு அந்த கால் கீழே வைங்க. லைட் ஹேண்டில் லைட் திருப்புங்க. அதே சரிங்க ப்ரோ. ஸ்டாண்டு அப்படியே விட்டு அப்படியே இறங்கிறேன். வர வழியில். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. எம்டி வாங்க போறீங்களா? நல்லா இருக்கு. எம்டிக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபேன்ஸுங்க. நினச்சி கூட பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடு. இந்த மாதிரி காரில் வந்து நம்ம எம்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னத்தர மாடா நினச்சின்னு இருந்தேன். என்னடா இவங்க வீடியோ எடுத்துன்னு இருக்க கார் எடுத்துறது நடுவில் விட்றாங்களேன்னு. இந்த பக்கம் இருக்கே போகலாம். பைக் மாடிஃபை பண்ணதுக்கு இப்போ தான் திருப்தி. நீ இன்ஸ்டாகிராமில் போடுறாக்க மட்காடு விட்டு போடுறா. ஏய் மட்காடு வைடா. இதாங்க எங்களோட மர்காடு. இது இல்லைன்னா அவ்வளோதான். சேரோஸ் நம்மளால வீட்டுக்கு போக முடியாது. இது எப்படி நீ தூக்கு லைட்டா